எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த பாரதியின் பள்ளி இவ்வளவு முன்னோறி இருப்பது என்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பாரதி பள்ளியோட தொடர்பு வந்தது வந்து ஒரு 9 வருடங்களுக்கு முதல் பார்த்த பாரதி பாரதி முன்பள்ளியும் இன்னும் முன்னுக்கு வளர்ந்து கொண்டுதான் வருகிறார். கட்டடத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. என்னென்றால் 9 வருடத்துக்கு முன்பே நான் பார்த்த அதே கட்டடம் இன்னும் பேணப்படுகிறது. அதை மெயின்டைன் பண்ணி இந்த டீம் வந்து அந்த கட்டணத்தை பேணிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கன்னடங்களில் விஷயங்கள் செய்கிறது சேர்ந்து போய் பார்த்தா அதை மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் இந்த டீம் அதை விடாது இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறார். சிறார்களும் கூறிக்கொண்டே வருகிறார்கள். 60 பேர் 51 பேர் மற்றும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் கேட்டுனாங்க கட்டைக்கு 100 பேரை தாண்டவும் உண்டு. அது என்ன சொன்னார், அவ்வளவுக்கு இங்கே கெப்பாசிட்டி இல்லை, 50 பேர் 60 பேர் மேக்சிமம் பண்ணேன். நான் நினைக்கிறேன் இப்போ மேக்சிமம் டீச்சர் கடின உழைப்பால கெயின் பண்ணி இருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிறுவர் தினத்தில் கலந்து கொண்டு எல்லா சிறுவர்களுக்கும் பார்த்து சொல்லி இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இதோட சேர்ந்து செய்கிறீங்க. இதுவும் ஒரு போட்டக்கூடிய ஒரு விஷயம். 9 வருஷங்களுக்கு முதல் நாங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற 12 சிறுவர் சிறுமியர் தங்கண்ட பர்த்டேக்கு 12 மாதமும் இதுக்கு உபயோகமாக இது பண உதவி செய்ததாகவும் அந்த மாதத்தில் நாங்கள் இங்கே சிறார்கள் இந்த பர்த்டேயை கொண்டாடுறதாகவும் துவங்கினாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் 60 பேரையும் கூப்பிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு ஒரு பெற்றோரால் இப்போ இருக்கிற நிலைமையால ஏறாது. அப்போ இப்படியான பொது இடங்கள்ல அதாவது 60 பேரையும் கொண்டாடுறது நாங்கள் முதல் துவங்கினது வந்து மறுவர நாளில் தான் துவங்கினாங்க. சேர்ந்து இன்றைக்கு சிறுவர் தினம் வழியாக இது மாணவர்கள் இன்னும் அந்த சிறுவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் வளர்ந்து இப்போ 29 வயது நான் கேள்விப்பட்டேன். அப்படி அவர்கள் இன்னும் தொடர்ந்து அதை விடாமல் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இனி மற்றவர்களும் முன் வந்து இப்படியான உதவிகளை செய்ய வேண்டும். அதோட டீச்சர்ஸுக்கும் நான் இந்த மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு சிறுவர்களையும் வாழ்த்தி இவர்கள் பேரும் புகழோடும் பெருமையோடும் இங்கே படித்து முடிந்து ஐக்கிய சங்கத்துக்கும் இந்த பாடசாலைக்கு புகழ தந்து அதே நேரத்தில் இவர்கள் எல்லாரும் ஐக்கிய சங்கத்தில் சேர்ந்து ஐக்கிய சங்கத்தின் தரத்தையும் உயர்த்தி அதன் மூலம் விக்டோரியாவின் கல்வித்தரத்தை உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடப்படுவதை நிகழ்வாக எங்களுடைய இன்றைய தினத்திலே உமது அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற திருமதி சோமசுந்தரம் கலாவதி அம்மா அவர்கள் இன்றைய முதியோராக இங்கே கலந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுழிபுரம் மேற்கை புறப்படமாக கொண்டவர் திருமதி சோமசுந்தரம் கலா அம்மா. சிறப்பான குடும்பத்திலே வாழ்ந்து அவர் குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவர்கள் அரச உத்தியோகம் பார்த்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளும் சிறப்பாக அந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல நிலையிலே அவர்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கல்வியை கொடுத்து நல்ல உத்தியோகங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளோடு தன்னுடைய குழந்தைகளோடு பேர பிள்ளைகளோடு நீண்ட ஆயுளோடு அவர் வாழ வேண்டும் என்று இல்லாமல் எங்களுடைய அயிலே உமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற பெரியவன்றான் அவருடைய பாதத்தை வணங்கி அவருக்கான இன்றைய வார்த்தையும் ஆசையையும் நாங்கள் அவருக்காக வழங்கிக் கொள்கின்றோம். நான் வீடு சென்று அவரை இருந்த போது கொஞ்சம் அவருக்கு தன்மாற்றம் இருந்தாலும் எங்களுடைய அன்புக்கு அந்த அழைத்தமைக்காக நிறைய தந்தைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஆசைகளையும் வழங்கி இந்த இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. அவர்களுக்கான இந்த பொன்னாடை போட்டி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெறும்.
தம்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்குமாறு திரு சுப்பையா பிரியம்பலம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசுகளை வழங்கி கௌரவிக்க அவர்களுக்கு அணிவித்து அவர்களை வாழ்த்துமாறு திருமதி கணபதி பிள்ளை சபாராணி அவர்களையும் திருமதி ரவிசங்கர் அவர்களையும் திருமதி சோமசுந்தரம் கலாவதி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மாடுகளை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்க மூவருக்கும் வளமையை தேர்ந்தெடுத்து நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக உரணி ஆசிரியர்கள் கடந்த 5 வருட காலமாக இந்த சிறுவர்களை நல்லவர்களாக வெளிப்படுத்துவதில் தனது அர்ப்பணிமிக்க சேவையை வழங்கி வருகின்றார். எனவே அவருக்கும் இந்நேரத்திலே எமது உளம் கனிந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அடுத்ததாக மேல்துகா ஆசிரியர்கள் கடந்த 8 வருட காலமாக இந்த பாரதி முன்பள்ளியில் தமது அர்ப்பணிப்பு மிக்க சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மூவரையும் இந்த பாரதி முன்பள்ளியின் பெற்றோர் சங்கத்தின் சார்பாக வருக வரவேற்பதோடு மாணவர் அடுத்த நிகழ்வாக மாணவர்கள் விரும்பினால் தங்களுடைய மாலைகளை அணிவித்து ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாணவர்களாக வருகிறோம்.
நல்வாழ்த்துக்களை பலமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு குருகி மலையிலே பறந்து வந்தது, அவரத்தை உடனே விட்டது. வாழை சிறிருந்த பறவை உடனருவாயோ உடனர மாட்டேன். முறிஞ்ச மரம் உடனருவாயோ உடனர மாட்டேன். குருவியும் அங்கே அங்கே கொம்மாலாம் போட்டது. Ready for tea, ready for tea. How many children? How many children? 1, 2, 3. 1, 2, 3. Johnny, Johnny, yes, Papa.
அதை வச்சிருங்க இதை வேண்டுங்க கொஞ்சம் முன்னு காக்குங்க இதை விட்டுட்டு Very good.
பாரதி தலைமன்றத்தின் தலைவர் அவர்களே, எங்களுடைய விருந்தினராக இங்கே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திரு சிவசுப்பிரமணியம் ரவிசங்கர் அவர்களே, அவர்களின் பாரதியார் அவர்களே, இன்றைய சிறுவர் தினத்தை அழகாக கொண்டாடி வைத்து இருக்கின்ற சிறுவர்களே, முதியோர் தினத்திற்காக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த திருமதி சோமசுந்தரம் கலாவதி அம்மா அவர்களே மற்றும் பெரியோர்களே, பெற்றோர்களே, சக ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வந்தனங்கள். இன்றைய தினமானது இவ்வளவு சிறப்பாக நடந்து முடியும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. கடந்த ஒரு வருடங்களாக எந்த நிகழ்வுகளும் இன்றி நாங்கள் வீடுகளிலே இருந்திருந்தோம். காலையில் எழும்புவது, வீட்டு வேலைகளை முடிப்பது, சமைப்பது, சாப்பிடுவது, இந்நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பதும் இரவு மறுபடியும் உணவுகளை தயாரித்திருப்பதுமாக இருந்திருந்தோம். சுறுசுறுப்பே இன்றி சில நேரங்களில் நான் நினைப்பேன், எனக்கு ஏதோ வயது போய்விட்ட மாதிரிலாம் இருக்கும். என்னடா பிள்ளைகளோடு ஓடி ஆடி இருந்தாங்க, ஒரு இடத்துல இருங்க சூப்பரித்தனங்கள் வந்து திடீரென்று பார்த்தா கௌரவ தோற்றங்கள் வந்து விட்டன. வீட்டிலே சொல்லி அந்த பிள்ளைகள் அம்மா கௌரவ தோற்றம் என்றால் நிறைகள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் 50 வயதை கடந்து விட்டுகிறோம். கௌரவ தோற்றத்துடன் இருப்பதாக வீடுகளிலே சொல்லுவார்கள். சில நேரங்கள் எனக்கு அது தோன்றும், நான் இனிமேல் பாடுவதோ ஆட பிடிப்போம் குழந்தைகளோட இப்படியே போய்விட்டதே வாழ்க்கை ஒரு மன இரவு வந்துவிட்டது. இப்படி இருந்த வேளையிலே தான் இந்த அருமையான இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடக்கூடாது என்ற வகையிலே நாம் பாணி விழாவையொட்டி இந்த குழந்தைகள் 50 மாணவர்களை அழைத்திருந்தோம். தொடர்ந்து 21ஆம் தேதி குழந்தைகளை நாங்கள் அழைப்பதாக அதையும் அழைத்து திடீரென இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும் என்ற நினைத்து இந்த நிகழ்வுகளை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த சிறுவர் தினத்திற்கு கோவில் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தீர்கள். முதியோர் தினம் அவ்வாறுதான். ஆசிரியர்கள் நாங்கள் உண்மையிலே இந்த வருடம் வேலைகள் செய்வது மிகவும் குறைவு. இருந்த போதிலும் எங்களை கௌரவித்து இந்த நிகழ்வுகளை நான் நடாத்தி உங்களை சிறப்பாக வாழ்த்தி அமைந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை கூறுவதை நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் வேலை செயற்பாடுகளிலே எனக்கு நிறைவு இல்லை. அடுத்த தலைமுறை செல்லும் மாணவர்களுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு செயற்பாடும் செய்யாத பாடசாலை சென்றாலும் உண்மையை மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு போன வருடமும் அந்த செயற்பாடு குறைவு, இந்த வருடமும் தலைமுறை செல்லும் மாணவர்களுக்கான செயற்பாடு எனக்கு நுழைவில்லை. இருந்த போது நீங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் முக்கிய வகையிலே பண உதவிகள் மற்றும் பொருட்களை தந்து இங்கே எங்களை கௌரவித்திருக்கிறீர்கள். மாலைகளை அணிவித்து குழந்தைகளை கொண்டு சிறப்பித்தமைக்காக இந்த நேரத்திலே பெற்றோர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திரு ரவிசங்கர் அவர்கள் எங்களுக்கு சிறப்பான பரிசுகளை தந்திருக்கிறார்கள். அதாவது அது மறக்கவே முடியாது. வடிவாக அமைத்து அவர்களை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருந்தோமானால் அவர்களுடைய பேரது சொல்லும். எங்களுக்கு அது பார்க்கிற வேலைகள் எல்லாம்
அவர்களுடைய பெயர்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரும். எதுவுமே அழியா வழியாக நாங்கள் வணித்து வந்திருந்தால் பணம் போய்விடும், பொருளும் ஒரு காலத்தோடு அது நிறைவு பெற்றுவிடும். ஆனால் மரங்கள் எங்களுக்கு முக்கியமானவை. அந்த வகையில் அவர்கள் நமக்கு இந்த மரங்களை அளித்தமைக்காக திருமதி ரவிசங்கர் குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய இந்த பாடசாலை உண்மையிலே நான் இந்த ஏனைய முன்வழிகளிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தொடர்ந்து வேலை செய்வது கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் அரைவாசி வருடங்கள் இங்கே நிறைவு செய்திருக்கின்றது. 50 வயது முடிந்த நிலையிலே 23 வருடங்கள் நிறைவு பெற்றுவிட்டன. உண்மையிலே ஒரு மன நிறைவு, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. பெற்றோர்கள் சரி, வார்த்தை கலைமன்றம், உங்களுடைய தாய் வீடு, அது அவர்களுடைய உதவிகள். முக்கியமாக நான் கூற வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய முகாமைத்துவ குழு தலைவர் சகோதரர் ரவியண்ணா அவர்கள் எங்களுக்கு நிறைய வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். புரியண்டா சுட்டி காட்டுவர், சரியண்டா பாராட்டுவர். அந்த வகையிலே நாங்கள் விடைகள் இருந்தால் நாங்களும் அவருக்கு சரியான முறையிலே மன்னிப்புகளை கேட்டு அதை திருத்தி நடத்தியிருக்கின்றோம். நேரடியாக அவர் கூறுவார், நீங்கள் இது பிழை, இது சரி, நீங்கள் இவ்வாறுதான் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த முன்படி முன்னோர்களுக்காக அவர் காட்டிய பாதையிலே நாங்கள் இதுவரை சென்று கொண்டிருக்கின்றோம். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த முன்பள்ளி, அதாவது யாழ் மாவட்டத்திலே இந்த முன்பள்ளியை தெரிவு செய்திருந்தார்கள். வெளிய கல்வியிலே ஒரு மாதிரி முன்பள்ளி. இந்த முன்பள்ளியை சற்று பார்வையிட்டு ஏனைய ஆசிரியர்களையும் இங்கே அழைத்து இந்த முன்பள்ளியை பார்வையிட்டு இங்கே கற்றல் உபகரணங்கள் இருக்கின்றன, அதுகளையும் பார்வையிட்டு ஏனைய ஆசிரியர்களை தொழிற்படும்படி கேட்டிருந்தார்கள். இங்கே இணைப்பாளர் மற்றும் அவர்களுடைய சக உத்தியோகர்கள் இங்கே வருகை தந்து எங்களோட முன்பள்ளியை பார்வையிட்டு ஏனைய செயற்பாடுகளை தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் பெருமை அடைகின்றேன். இந்த முன்பள்ளி நமக்கு கிடைத்தது. இந்த வாசல் திறந்து உள்ளுக்கு வந்தால் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சுற்றாடலை பார்த்தால் சுற்றி வர பூங்காற்றுகளும் பசுமையான இந்த ஒளியும் உள்ளுக்கு வந்தால் ஒரு அருமையான வெளிச்சம், காற்றோட்டம் போன்ற இந்த வசதிகள் எந்த இடத்திலும் நீங்கள் சென்று இந்த யாழ் மாவட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் உற்சாகமே இல்லை. நான் பல இடத்துக்கு சென்றிருக்கின்றேன். இவ்வாறு வசதியும் அழகான, அதாவது சில இடங்களில் வடிவான முன்னோடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெளிச்சம் குறைவாக இருக்கும், ஜன்னல்கள் உயரமாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். இது சரியான முறையிலே ஒரு அமைக்கப்பட்ட இந்த முன்பள்ளி இதிலே கடமையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய 2 குழந்தைகள் தான் சொல்ல இந்த பிள்ளைகள் சொல்லிக்கின்ற பிள்ளைகள் நான் சுற்றுத்தண்ணி எடுத்தால் அவர்கள் உடனே அதை செய்து விடுவார்கள். வெளி வேலை என்றாலும் நாங்கள் மாணவர்கள் வெளி, அதாவது மனசுல பாவனை பாவனை முடித்தவுடன் நாங்கள் போகும்போது கடையை விட்டு தான் செய்வோம். அதை கூட நான் செய்ய போனால் அந்த பிள்ளைகளை விடுவதில்லை. அவ்வாறு என்னுடைய குழந்தைகள் தான் நான் சொல்லிக்கிட்டு நடக்கிறவருடைய வேறு இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரே முரண்பாடு. நீங்க காலையில கூப்பிடுறீங்களா, நான் மத்தியானம் கூப்பிடுகிறேன், நான் என்ன மனசுல இதுகளுக்கு கழுவை இல்லாது, நான் காலையில வேலைக்கு வருவேன், நீங்க இன்னைக்கு வர மாட்டேன், ஒரு நாள் லீவ் எனக்கு வேணும். அவ்வாறான பல பிரச்சனைகள் எங்களுடைய ஆசிரியர் சங்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த வேலை இருக்கின்றது. முரண்பாடுகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இந்த வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தால் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. நல்ல வடிவாக வருவேன். அமைதியாக பிள்ளைகளுடன் இருந்து வேலையை அமைதியாக செய்துவிட்டு நாங்கள் 3 பேரும் 12 மணிக்கு செல்வதில்லை. 1 மணி சில நேரம் முன்னரே வடிவாக ஒவ்வொன்றையும் கலந்துட்டு இந்த நிகழ்வு செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். எனக்கு உண்மையிலே நன்றி. ஆகவே ஒத்துழைப்பு வழங்கிய எல்லோருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுதல்களை நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன பிள்ளைலாம் மன்றத்துல படிச்சேன். இங்க வரும்போது எனக்கு ஒரு அறிஞர் ஆசிரியர் வேலை பார்க்கறதுக்கு அறிஞர் வாய்ப்பாகவே பெற்றது. ஆனா எனக்கு ரொம்ப விட்டுட்டு போறேன்ற ஒரு கவலை தான் இருக்கு. ஏன்னா இக்கட்டான நிலை. ஏன்னா வீட்டுக்காரர் வெளி புலம்பெயர் நாடுல வெளிக்கு பிஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இதை விட்டு பிரிய போறேன்ட்டு கவலை அடைகிறேன். ஆனா 2 ஆசிரியர் வெளிக்கு ஆசிரியர்கிட்ட நான் கல்வி பயிறேன். ஆனா அவ எனக்கு என்ன சப்போர்ட் என்றாலும் எனக்கு ஒரு உறுதுணையா தான் இருக்கு. அப்படித்தான்
சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இப்ப என்னன்னா பெற்றோர்கள் நிறைய எங்களுடைய சப்போர்ட்டுக்கு நல்ல ஆதரவு வழங்குகிற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டிற்கும் அனைவருக்கும் இந்நேரம் வணக்கங்கள். பாரதி முன்பணி நர்சரியாக நான் சின்ன பிள்ளைல அந்த மந்திரத்துல தான் படித்தேன். இங்க வரும்போது எனக்கு ஒரு அரியர் ஆசிரியர் வேலை பார்ப்பதற்கு அரியர் வாய்ப்பாக எனக்கு இடம் பெற்றது. ஆனா எனக்கு இப்ப விட்டுட்டு போறேன்ற ஒரு கவலை தான் இருக்கு. ஏனென்றா இக்கட்டான நிலை. ஏனென்றா வீட்டுக்கார வழி புலம்பெயர் நேரத்துல வெளிக்கு பிஸ் பண்ணி இருக்கிறேன். அதால இதை விட்டு பிரிய போறேன்ட்டு கவலை அடைகிறேன். ஆனா 2 ஆசிரியர் வெளிப்பிடிக்கிற ஆசிரியர்கிட்ட நான் கல்வி பயிறேன். ஆனா அவ எனக்கு என்ன சப்போர்ட் என்றாலும் எனக்கு ஒரு உறுதியாக தான் இருக்கு. அப்படித்தான் சப்போர்ட் ஆகும். தேவானி ஆசிரியரும் எனக்கு நல்ல சப்போர்ட். நான் இப்ப 1 மாத காலத்துல கொழுப்புல வெளிக்காக போயிட்ட போது இங்க பள்ளிக்கூடம் லீவ் திட்டம் போனான். அதே பார்த்து கோவிட் இதாக லீவ் ஆட்டோமேட்டிக்கா வாங்கிட்டாங்க. அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வீட்டுல 2 பேரும் கஷ்டப்பட போயிட்டு கவலைப்பட்டிருந்தேன். நான் அங்க இருக்கேன். என்னோட 2 பேரும் சவான் பண்ணி பேப்பர் நான் கொடுத்து செய்திட்டு நான் அடிவிக்க அதுக்கே நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்ப என்னன்னா பெற்றோர்கள் நிறைய எங்களுடைய சப்போர்ட்டுக்கு நல்ல ஆதரவு வழங்குகிற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டு சூழ்நிலை சரியாக இல்லாத போதிலும் இன்று அனைவர் பெருமை வந்து நம்மை நிகழ்ச்சி கௌரவித்தமைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பாரதி முன்பணிக்கு வருகையிலிருந்து 5 வருடங்கள் ஆகின்றது. 5 வருடங்களும் எனக்கு முகாமிந்த தலைவர் ரவீந்திரன் அவர்களும் ஆசிரியர்கள் இருவரும் பெற்றோர்களும் நல்ல ஒத்துழைப்பினை வழங்கி வந்தனர். திரு ரவீந்திரன் அவர்கள் முன்வழியில் ஏதாவது பிள்ளை இருந்தால் வந்து சொல்லி காட்டுவேன். அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு நல்ல ஆதரவை வழங்கி நமக்கு பல உதவிகளை குறித்து ஆலோசனைகளை வழங்குவார். என்ன பிரச்சனைனாலும் உடனே எடுத்து கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார். அதே மாதிரி கோடிநீர் அவர்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி என்ன பிரச்சனையாலும் அவ எனக்கு நல்ல ஆலோசனையை வழங்கி வழிகாட்டுவா. என்னன்னாலும் நான் அவருக்கு சொல்றேன்னா அவன் எனக்கு நல்ல ஆதரவை புரிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி வேறு ஆசிரியர் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரி மாரி ஒரு ஒத்துழைப்பினை வழங்கி இருக்கிறார்கள். வேறு முன்வழிகளில் ஆசிரியர்களுக்கு இடையில் பல முறைப்பாடுகள் ஏற்படுகின்றன. ஆனால் நமது முன்வழியில் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒத்துழைப்புடன் நடந்து வருகின்றோம். பெற்றோர்களும் சிலர் நமக்கு சகோதரிகள் மாதிரியும் நண்பர்கள் மாதிரியும் பழகுகின்றனர். அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கி வருகின்றனர். அனைவருக்கும் நமது நன்றிகளை நாட்டு சூழ்நிலை சரியாக இல்லாத போதிலும் இன்று அனைவர் பெருமை வந்து நம்மை நிகழ்ச்சி கௌரவித்தமைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பாரதி முன்பணிக்கு வருகையிலிருந்து 5 வருடங்கள் ஆகின்றது. 5 வருடங்களும் எனக்கு முகாமிந்த தலைவர் ரவீந்திரன் அவர்களும் ஆசிரியர்கள் இருவரும் பெற்றோர்களும் நல்ல ஒத்துழைப்பினை வழங்கி வந்தனர். திரு ரவீந்திரன் அவர்கள் முன்வழியில் ஏதாவது பிள்ளை இருந்தால் வந்து சொல்லி காட்டுவேன். அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு நல்ல ஆதரவை வழங்கி நமக்கு பல உதவிகளை குறித்து ஆலோசனைகளை வழங்குவார். என்ன பிரச்சனைனாலும் உடனே எடுத்து கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார். அதே மாதிரி கோடிநீர் அவர்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி என்ன பிரச்சனையாலும் அவ எனக்கு நல்ல ஆலோசனையை வழங்கி வழிகாட்டுவா. என்னன்னாலும் நான் அவருக்கு சொல்றேன்னா அவன் எனக்கு நல்ல ஆதரவை புரிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி வேறு ஆசிரியர் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரி மாரி ஒரு ஒத்துழைப்பினை வழங்கி இருக்கிறார்கள். வேறு முன்வழிகளில் ஆசிரியர்களுக்கு இடையில் பல முறைப்பாடுகள் ஏற்படுகின்றன. ஆனால் நமது முன்வழியில் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒத்துழைப்புடன் நடந்து வருகின்றோம். பெற்றோர்களும் சிலர் நமக்கு சகோதரிகள் மாதிரியும் நண்பர்கள் மாதிரியும் பழகுகின்றனர். அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கி வருகின்றனர். அனைவருக்கும் நமது நன்றிகளை ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் முதியோர்
முதியோர் விருந்தினராக கலந்து கொண்ட மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிற்றுண்டி மற்றும் பரிசுகள் கொள்வனர்கள் இச்சேற்பாடுகளில் ஈடுபட்ட திருமதி சுதாகரன் அவர்களுக்கும் நமது மற்றும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்த அனைவருக்கும் இந்த பாரதி முன்பள்ளியின் பெற்றாசிரியர் சங்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவதுக்கு நன்றி கூற தவறி இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றியாளர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மற்றும் முதியோர் விருந்தினராக கலந்து கொண்டவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிற்றுண்டி மற்றும் பரிசுகள் கொள்வனர்கள் இச்சேற்பாடுகளில் ஈடுபட்ட திருமதி சுதாகரன் அவர்களுக்கும் நமது மற்றும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்த அனைவருக்கும் இந்த பாரதி முன்பள்ளியின் பெற்றாசிரியர் சங்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவதுக்கு நன்றி கூற தவறி இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி.